ஈவெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு சப்பாடா அப்படின்னு வந்தா எங்கள் அப்பா அப்பாடான்னு சொல்லிட்டு கடையை மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. குட் ஈவினிங் கைஸ். நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாயங்காலம் ஈவெண்ட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லாம் ஐஸ்கிரீம்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலே வச்சு கொண்டு போயிடலாம். ஏன்னா பெரிய ஜாமான் எதுவும் கிடையாது, எல்லாமே அங்கேயே நான் வச்சுட்டு வந்துட்டேன் ஈவினிங் போகணும் அப்படிங்கிறனால. பட் போன இடத்துல என்ன சிக்கலாச்சு அப்படின்னா, நான் ரொம்ப லேட்டாக போயிட்டேன். கொஞ்சம் லேட்டாக போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோவே எடுக்க முடியல. பட் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீடா ஐஸ்கிரீம்லாம் போட்டு முடிச்சுட்டேன். வீடியோ எடுக்க முடியாத காரணத்தால வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்காமலே சும்மா ஒரு கிளிப்பு மட்டும் தான் எடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கம். ஏன்னா நைட்டு வரதுக்கு ஒரு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டையெல்லாம் விட்டுட்டு தூக்கமே வந்துருச்சு. கடைக்கிட்ட வந்து பார்த்தா வந்து அப்பா கடையை மூடிட்டு போயிட்டாரு லேட்டானனால. நான் வீட்டுக்கெல்லாம் போல கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சாவியை தூக்கி போட சொன்னேன். அவங்க சாவி தூக்கி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா சாவியை எடுத்துகிட்டு கடைக்கு போயிட்டேன். திரும்ப ஏன் கடைக்கு வந்தேன்னா அதே இதுதான், ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாயிடுச்சு. என்னன்னு தெரில, அவங்க ஒரு கவுண்ட்டு சொன்னாங்க, அந்த கவுண்ட்டு வரலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் மிச்சமாயிடுச்சு. நீங்களே பார்த்தா தெரியும், எல்லாமே இந்த தடவை ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சு. பேகெல்லாம் நாரி பிடிச்சி மெல்ட் ஆகி. ஆனால் நமக்கு தேவை நம்ம ஈவெண்ட்டை நல்லபடியாக முடிச்சிட்டோம். இப்போ மெல்ட்டான ஐஸ்கிரீமை தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஓகே பாய். மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டு போயிருங்க.